மாறன் மேல கோவமா இருக்குன்னு எனக்கு தெரியுது வீரா. அவன் எந்த தப்புமே பண்ணல. இது முழுக்க முழுக்க ஏன் முடிவு. மாறன் என் தம்பி, அதனால எனக்கு ஹெல்ப் பண்ணான், அவ்வளவுதான். மத்தபடி அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது வீரா. நான் ஒரு முடிவு எடுத்தேன். அந்த முடிவை பிருந்தா ஏத்துக்கிட்டா. நாங்க 2 பேரும் பண்ண தப்புக்காக நீ மாறன் மேல கோவப்படாத வீரா. சத்தியமா உன்னை இதுல இன்வால்வ் பண்ணு நான் சுத்தமா நினைக்கவே இல்லை. எதிர்பாராம நீ அங்க வர மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடியே எல்லாமே நடந்துருச்சு. நான் எடுத்த முடிவுனால நீயும் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ற. ஐம் சாரி வீரா. கார்த்தி, ஒரு குடும்பம்னு வந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துல யார் எடுக்கிற முடிவா இருந்தாலும் அது இண்டிவிஜுவலான முடிவு கிடையாது. யார் என்ன முடிவு எடுத்தாலும் அது நல்லதோ இல்ல கெட்டதோ அது அவங்கள சார்ந்த எல்லாரையுமே பாதிக்கும். இப்ப நீங்க எடுத்திருக்க முடிவும் அதே மாதிரிதான். உங்களை மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தை ஏன் அம்மாவன்னு எல்லாரையுமே பாதிச்சிருச்சு. அவசரப்பட்டுட்டீங்க கார்த்தி. இங்க பாரு வீரா, நான் பண்ணது சரின்னு சொல்லல. நான் தேவையில்லாம அவசரப்பட்டிருக்க வேண்டாம் தான். ஆனா அதுக்குள்ள என் பிருந்தாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு, இல்ல ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு பயம்தான் என்னை இந்த முடிவெடுக்க வச்சுச்சு. இங்க பாரு, என்னாலையும் பிருந்தாவாலையும் ஒருத்தர் பிரிஞ்சு ஒருத்தரால சத்தியமா வாழவே முடியாது வீரா. என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் நீ எனக்காக நின்னு இருக்க. அதே மாதிரி எப்பவும் நீ என் பக்கம் நிக்கணும். கார்த்தி, எப்பவும் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உங்க பக்கம் நிக்கல. உங்க பக்கம் நியாயம் இருந்துச்சு, அதனாலதான் நின்ன. இப்பவும் உங்க பக்கம் நியாயம் இருந்தா கண்டிப்பா உங்க பக்கம் தான் நானும் நிப்பேன். என் பக்கம் நியாயம் இருக்கு வீரா. நான் எந்த தப்புமே பண்ணல. என்ன 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க? ஒருவேளை அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமோ? கார்த்தி, நீங்க தப்பு பண்ணலங்கிறதுக்கு சரியான ஆதாரம் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். வீரா, ஒரு நிமிஷம்.